ஹலோ ஹாய் படி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்லாம் வீடியோ எங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பண்ண போகிறேன். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரசகுல்லா பண்ண போகிறேன். பேச்சுலர் கேர்ள் ரசகுல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரசகுல்லா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் மில்க் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லெமன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் வந்து அந்த ஜீரா பண்ணி நம்ம அந்த ரசகுல்லாவை ரோல் பண்ணி அதில் போகிறதுக்காக நான் வந்து சுகர் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மில்க் வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் அங்குத்து சுனை போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஊர் எதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாமல் நான் எப்படி உங்கள் ஊருக்கு வர முடியும்? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் எதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே வந்து உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். லவ் யூ buddies. மில்க் கட் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே இதை த்ரோ பண்ணக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் மில்க் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கவர் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி போட போகிறோம். வெயிட் ஓகே, வெயிட் करो. ஓகே, அதில் ஒன்றும் 1/2 லிட்டர் மில்க் வராது. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபை. ஸோ அதனால் கேஸை ஆன் பண்ண போகிறோம். நானே லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ரசகுல்லா பண்ண போகிறேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். ஸோ மில்க் நல்லா காயட்டும். அந்த மில்க் காயத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரசகுல்லா தான் ரசகுல்லா இல்லை, அந்த ஜீரா வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து மில்க் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ மில்க் பாயில் ஆகிற டைமில் வந்து நம்ம ரசகுல்லா ஜீரா பண்ணோம். ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ரொம்ப ஸ்வெட் ஆகுது, மேக்கப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சே செவ்வாழை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் பேச்சுலர் கிச்சனில் கேர்ள்ஸ் எப்படி சமைப்பாங்கன்றதுக்காக நான் ஒரு டெமோ தான் பண்ண போகிறேன். வாங்க, இனிமேல் என் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட வந்து கேமரா ஸ்டாண்ட் இல்லை, மைக் இல்லை, ப்ராப்பராக எதுவுமே இல்லை. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேமரா வாங்கி நல்ல ஒரு மைக் வாங்கி நல்லா போகணும். எனக்கும் நிறைய பிளான் இருக்குது. டப்பு நை மாலும். ஸோ அதனால் நான் இப்போது சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், என் வீடியோ பாருங்கள். லவ் யூ buddies. உங்கள் லவ் எனக்கு எப்பயுமே தாங்க. லவ் யூ லாட். இங்கே பாருங்கள், மில்க் நல்லா பாயில்டு ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்லா பாயில்டு ஆகணும். ஃபஸ்ட்டு மில்க்கு நல்லா பாயில்டு ஆகணும். மில்க் நல்லா பாயில்டு ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சுகர் ஊற்றி அதில் 1 கப் வாட்டர் ஊற்றி இப்போ வந்து அதை வந்து நான் ஜீரா பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா சுகர் மெல்ட் ஆகிருக்கு. ஒன் சைடு வந்து மில்க்கு வந்து பாயில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று வேறு சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் நான் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃபைனல்ஸ் இருக்குது என்ன ஆகுதுன்னு. நல்லா பாருங்கள், மில்க்கு செம்மையாக பாயில்டு ஆகிடுச்சி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் லெமன் தான் பிழிஞ்சு ஊற்ற போகிறேன். பாருங்கள், லெமனு
பால் திரியும் பாருங்கள். பாருங்கள் பால் தெரியுது. இங்கே பாருங்கள் பால் ஃபுல்லாக திரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து ஃபில்டர் பண்ண வேண்டியது தான். ஃபில்டர் பண்ணி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது தான். பட்டீஸ் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணேன்னா மில்க் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் லெமன் ஊற்றி பால் திரிஞ்சிருச்சு. அதை நல்லா நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வந்து நம்ம லெமன் ஊற்றிருக்கனால அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ நல்லா இது சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டு வரணுன்றதுக்காக. 1/2 லிட்டர் பால் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சி அது ஒரு மாவு மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மில்க் வந்து எனக்கு இந்த சைஸில் வந்து ரவுண்ட் வேணுன்றதுக்காக நான் இந்த சைஸில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜீராவும் ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது நல்லா இங்கே பாருங்கள் நல்லா ஒரு உருட்டி வச்சுருக்கணும். உருட்டு உங்கள் மனசுக்கு நீ தான் ஜெய் பண்ணுறீங்களா? ஸோ ஆமாம், நான் தான் உருட்டுவேன். நல்லா உருட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஜீரா வந்து பாயில்டு ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். மீண்டும் சொல்கிறேன், இது வந்து பேச்சுலருக்கு மட்டும்தான். ஃபேமிலியில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தா நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு கொலைகேஸில் என்ன உள்ளே தள்ளிடாதீங்க. நல்லா பாயில்டு ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ எடுத்து போட போகிறேன். கொஞ்ச நேரம் லைட்டாக பாயில்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்புறமா பார்த்தா அது நல்லா அந்த ஜீராலாம் அந்த வாட் இஸ் திஸ் அந்த ஜீராலாம் அந்த ரசகுல்லாக்குள்ளே போயிட்டு நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டு வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா தான் பண்ணியிருக்கோம். எது செஞ்சாலும் ஸ்வீட்டோடு செய்யணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட் வந்து ரசகுல்லா பண்ணியிருக்கோம். இங்கே பெங்களூரில் நான் இங்கே வந்து பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் செம்ம ஸ்வெட் ஆகுது. சென்னை இருக்கும்போது செம்ம ஸ்வெட்டாக இருந்துச்சு. நான் கிச்சன் இருக்குன்னா செம்மையாக ஸ்வெட் ஆகுது. கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்தேனே, லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வந்தேனே, எல்லாமே போயிடுச்சு. ராமா, நம்ம ஏற்கனவே கருப்பாசிங்கமாக இருப்போம், இப்போ இதுவும் போச்சா? நம்ம ரசகுல்லாவை பாருங்கள். 1/2 லிட்டர் மில்கில் இவ்வளோ வந்திருக்கு. நான் வந்து ரவுண்டும் சின்னசாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம்.